ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு கோவில்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் பத்திரை கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலை கொடுத்துருக்குறாங்க. இந்த பத்திரை கரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது தான் வந்து அதிபதியாக வருவாருங்க. கேதுனா என்னங்க? மோட்சக்காரகன் தான் கேதுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த மோட்சத்துக்கும் திருச்செந்தூருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணுங்க. இப்போ பத்திரை கரணம் அப்படிங்கிறது கேதுவுடைய அதனுடைய அதிபதி கேதுங்க. அப்போது அதுக்கு மிருகமாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது எதுனா கோழி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த கோழிக்கும் கேதுவுக்கும் என்ன சம்பந்தம் திருச்செந்தூரில் இருக்குன்னு அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், திருச்செந்தூரில் கோழிக்கும் மோட்சத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்ன சம்மந்தம் தெரியுங்களா? சூரசம்ஹாரம் பண்ணார் இல்லைங்களா சூரனை முருகர் பண்ணிட்டுங்க. அவருக்கு என்ன பண்ணுறாருங்க, அவரை வந்து வதம் செஞ்சுட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் மோட்சம் அளித்து தன்னுடன் மயிலாகவும் கோழியாகவும் வச்சுருக்கிறார். அப்போ மோட்சம் அப்படிங்கிறது கேது, கோழிங்கிறது அவர் முருகப்பெருமான் அங்கே வச்சிருக்காரு. அதனால் அந்த காம்பினேஷனில் அந்த கோவிலை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரிங்க ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோவில் இருக்குது. அப்போ ஒரு சில பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதனுடைய வழிபாட்டை சரியாக செஞ்சு கூட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் கர்ண வழிபாட்டு செஞ்சு முன்னேற முடியாமல் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னென்னா அந்த ஜாதகத்தில் கிரக வலுவை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கரணத்தை சொல்கிறோம்னா அந்த கரணாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டார்னா அந்த கோவிலுக்கு போகும்போது நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு கிரகம் நல்லா இல்லைன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் செஞ்சு வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி சூழ்நிலையும் கரணத்தாலும் பார்த்து செஞ்சுக்கலாம்.